விக்கி அண்ட் பிரியங்கா இவங்களோட பிரேக்கப்பில் கடைசியாக ஒரு ட்விஸ்ட் நடந்தது. இந்த ஒரு ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கு முன்னாடி ஒரு சில எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்ஸ் நடந்தது. பயங்கரமாக உடஞ்சி அழுகுறாங்க. சிந்துரினால தான் இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சிந்துரிக்கும் பிரியங்காக்கும் விக்கிக்குள்ளே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி போன வீடியோஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு. பிரியங்கா உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வெக்கே போய் உட்கார்றாரு. அப்போ பிரியங்கா கேட்குறாங்க, என்ன பிரேக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெக்கே சொல்கிறாரு, இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ இப்படி தான் கலாய்ச்சிட்டு கேட்ப அப்படிங்கிற மாதிரி வெக்கே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரியங்கா வா எனக்கு ஹக் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வெக்கே இல்லை சாரி, நான் ரொம்ப டவுனாக இருக்கேன். நான் உன்னை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுற முடியாத ஒரு பர்சனாக நான் தோன்றுறது. எனக்கு உன்னை மெச்சூர்டாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வெக்கே சொல்கிறாரு. பிரியங்கா சொல்கிறாங்க, பழக வேணாம், அதனால் அதானே சொல்ல வர நீ இப்போது, ஓகே உனக்கு என்ன உண்மையிலே ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாவது சொல்லிடுவியோன்னு உங்ககிட்ட பேச வரும்போது எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெக்கே சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பிரியங்கா சரி என்ன பண்ணலாம், நான் வேணாமா, ஸ்ட்ராங்காக இருக்கியா இல்லையா, ஒரு சின்ன ஒரு ஸ்டண்ட் நடந்தால் கூட இப்படி தான் விட்டுட்டு போயிடுவேன், இந்த மாதிரி விட்டுட்டு போனோன்னா எத்தனை பேரை நீ விட்டுட்டு போவ, என்னை பிடிக்குமா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வெக்கே இல்லை, நிறைய டைம் இன்றைக்கி நடந்தது எனக்கு ஓகேவே இல்லை, நிறைய டைம் இந்த மாதிரியான விஷயங்கள் ரிப்பீட்டடாக நடந்துகிட்ருக்கு, நீ இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணது எனக்கு ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரியங்கா இல்லை நீ ரொம்ப ஹர்ட் பண்ணுற என்ன திரும்ப திரும்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீ இப்போது வெக்கே சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் அந்த ஒரு பிரேக்கப்புக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக அமைகிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட்டு சிந்துரிக்கிட்ட சார்ட் அவுட் பண்ணிவிட்டு தான் நீ என்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ உடனே பிரியங்கா அவள் கூட சார்ட் அவுட் பண்ண முடியாது, எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட், அதனால் நான் உங்ககிட்ட தான் சார்ட் அவுட் பண்ண முடியும், சரி நீ சரி நானே தப்புன்னு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அது தனியாக ஒரு வீடியோ பேசும்போது அதில் பயங்கரமாக அழுகுறாங்க. அந்த ஒரு மூமெண்ட்டில் நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் உன்னை வேல்யூ பண்ணி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ அப்போயும் என்ன வேல்யூ பண்ணாமல் உனக்கு பிடிச்சவங்கள நீ போய் அவங்கக்கிட்ட சார்ட் அவுட் பண்ணிட்டு வரணும்னு சொன்ன பற்றியா, அப்போயும் நான் டிசைட் பண்ணிட்டேன் இது எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது ஒரு பக்கம் அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வெக்கே பயங்கரமாக அழுதுட்டு இருந்தார். அதில் பார்த்திங்கன்னா அவர் அழுதுகிட்டே சிந்துரிக்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி நான் வெளியே தான் எனக்கு எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் ஜென்யூனாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணணுன்னு வந்தேன், ஆனால் இங்கேயும் இந்த மாதிரி ஆகிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அழுகிறாரு. அதுக்கப்புறம் சிந்துரி பார்த்திங்கன்னா கன்சோல் பண்ணிட்டு இருந்தால் பார்க்க முடிச்சுது. பேசாமல் சிந்துரியும் வெக்கையும் சேர்ந்துடலாமோ அப்படிங்கிற மாதிரி இது கூட இப்போ ஷோ போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு பாண்ட் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிறது பார்க்க முடியுது. ஸோ ஃபர்தராக எபிசோட்ஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டான்ஸ் டாஸ்க் வச்சாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு பிரியங்காவும் வைக்க ஆட மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனலாக அவங்க ரெண்டு பேரும் ஆடி அதில் வின்னும் பண்ணாங்க. பட் அந்த டான்ஸ் ஆடும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நடந்தது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி எல்லா செகண்டில் ஹைலைட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.